ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூர்யா நடிப்பில் வெளிவந்திருக்கிற ரெட்ரோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படி தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ரீசெண்ட் இயர்ஸாக எந்த படமும் சரியாக போகவே இல்லை. ஸோ எல்லோரும் இந்த படத்து மேலே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க, இந்த படம் நல்லா ஓடும் அப்படின்ற மாதிரி. எதுக்காகனா இது வந்து ஒரு கார்த்திக் சுப்ராஜ் படம். ஸோ இந்த படம் நிச்சயம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா அப்படின்னு விரிவாக பார்க்கலாமா? இந்த படத்தில் வந்து சந்தோஷ் நாராயண் மியூசிக் பண்ணுறாரு. சூர்யா கூட சேர்ந்து பூஜா ஹெக்டே, ஜோஜி சார்ஜ், பிரகாஷ் ராஜ், நாசர், ஜெயராம், அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் படத்திலே வர வேண்டிய அந்த முகங்கள், இது மாதிரி நிறைய பேர் படத்துக்குள்ளே இருக்கிறாங்க. படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஆரம்பத்திலே சூர்யாவை வளர்ப்பு பிள்ளையாக ஜோஜுவும் அவங்க மனையும் வளர்க்குறாங்க. ஆனால் ஜோஜுக்கு வந்து சூர்யா கண்டதே பிடிக்காது. ஒரு கட்டத்தில் வந்து சின்ன வயசுலேயே ஜோஜுக்கு சூர்யா வந்து ஹெல்ப் பண்ண போக, அதுக்கப்புறம் ஜோஜு வந்து சூர்யாவை ஒரு மகனாக இல்லாமல் ஒரு அடிமை மாதிரி வளர்த்துட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து ரவுடிசம் எல்லாத்தையும் விட்டுட்டு, லவ்வால் பார்த்தீங்கன்னா பூஜா கிட்ட லவ் பட்டதால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாக அமைதியாக வேணும் அப்படின்றக்காக பார்த்தீங்கன்னா பூஜா கிட்டவே கல்யாணம் பண்ண போகிறாரு சூர்யா. அந்த இடத்துல வந்து சூர்யோட வளர்ப்பானா ஜோஜு வந்து எனக்கு சேர வேண்டிய ஒன்று ஒன்றை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல ரெண்டு பேருக்கும் வந்து வாக்குவாதமாகி அங்கே வந்து ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சூர்யா ஜெயிலுக்கு போகிறாரு. பூஜா கிட்டே பார்த்தீங்கன்னா சூர்யா பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதாங்க இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த கதையில் வந்து என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூர்யா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படம் ஃபுல்லாகவே சூர்யா மட்டும்தான் தனியாக தெரிகிறாரு. மனுஷன் வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஆகட்டும் மிரட்டை விட்டுருக்காருங்க. அதாவது அவர் வர சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தம் அடிச்சு வர சீன்லாம் பார்த்தீங்கன்னா அட்டகாசம் இருக்கார் சூர்யா. அதுக்கு பெரிய பலமே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணோட பிஜிஎம் தான். பிஜிஎம் சந்தோஷ் நாராயண் வந்து தெரிவிக்க விட்டுருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் கார்த்திக் படம் சொன்னாலே பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் ஹை லெவலில் பண்ணுவார். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து பிஜிஎம் தெரிவிக்க விட்டுருக்காரு. முக்கியமாக சொல்ல போனால் வில்லனும் சூர்யாவை மீட் பண்ணுற சீனில் ஒரு பிஜிஎம் போட்டிருப்பார். செம்மையாக இருந்துச்சு தட்டில் கேட்குறதுக்கு. அந்த பார்த்தீங்கன்னா பிஜிஎம் இந்த படத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனிமா பாட்டில் வர வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸில் வந்து அந்த கனிமா பாட்டு இருக்குல்ல, அந்த கனிமா பாட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 50 மினிட்ஸ் வந்து அந்த போர்ஷன்ஸ் இருக்குல்ல ரொம்ப சூப்பராக பண்ணிருப்பாங்க. அது முக்கியமாக சொல்ல போனால் சூர்யா ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அந்த சீனில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து சிங்கிள் ஷாட்னு சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அந்த பாட்டோட அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒளிப்பதிவு, அதாவது அந்தமான் கதை, அந்த கதை வந்து அந்தமானுக்கு மூவ் ஆனப்பறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கேமரா ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாக ரொம்ப சூப்பராக ரொம்ப செட்டில்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. ஸோ ஒளிப்பதிவு வந்து ஸ்ரேயஸ் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாருங்க. இந்த படத்தில் வந்து என்ன மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் போகுது. படம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லவ்வு, கொஞ்சம் விரோதம் அப்படியே ஒரு மாதிரியாக போகுது. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே படம் படுத்துடுச்சோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. எங்கேயுமே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான சீன்ஸ் எங்கேயுமே இல்லை. என்ன இருக்கும் அடுத்தது என்ன அப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அது பாட்டுக்கு ஃப்ளாட்டாக போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு செகண்ட் ஹாஃபு. ஸோ அது அந்த படத்துக்கு வந்து பெரிய மைண்டு சொல்லுவோம். ஃபஸ்ட் ஹாஃபு ஓகே அப்படின்னு பட்டால் கூட செகண்ட் ஹாஃபு ரொம்பவே சுமராக இருந்துச்சு. படம் போக 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 பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா படத்துக்கு ஞாபகம் வந்துச்சு. அதாவது ஜிகர்தண்டா படத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல ஜிகர்தண்டா டபுள்எக்ஸ் வந்துச்சுல. ஸோ அந்த கதை வந்து மைண்டுக்கு வந்துச்சு. அந்த ஒரு கிராம மக்கள், அந்த ஒரு காட்டில் வசிக்கிற மக்கள், அவங்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு கூட்டம். ஸோ இது பார்க்கும்போது ஜிகர்தண்டா மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. இது வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து பேட்டர்னாக வச்சுட்டு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதுதான் படத்துக்கு பெரிய கொடுத்துலாம் இருந்துச்சு செகண்ட் ஹாஃபில். அதுக்கப்புறம் மைனஸ்ன்னு கேட்டிங்கன்னா எங்கேயுமே படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூடு நம்ம கொடுக்கவே இல்லை. சூர்யா தான் படத்தை வந்து காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டப்படுறத தவிர மற்றபடி வேறு எந்த கேரக்டரும் வந்து ஸ்ட்ராங்காக மனசில் பதியல. வில்லன் கேரக்டர் சுத்தமாக சரியில்லை. வில்லன் பார்க்கும்போது ஒரு இதே இல்லை, இது ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அவனை பார்க்கும்போது சூர்யாக்கு ஏற்ற வில்லனாக தெரியல. ஸோ எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரேட்டிங்காக இந்த படத்தில் எல்லாம் போனது. படத்துக்கு பெரிய மைனஸ் மாதிரி ஃபீல் ஆச்சு. லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லாம் படம் என்னடா இன்னும் முடியலையா படம் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. சீக்கிரம் முடிங்கடா அப்படின்ற மாதிரி லென்த்து அதிகமாக போகிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஸோ இதுதான் அந்த படத்துக்கு பெரிய மைண்டு சொல்லுவான். ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கங்குவா படத்தில் காஞ்சி போன சூர்யா ஃபேன்ஸ் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா வந்து ஃபேன்ஸுக்கான நிறைய மெட்டீரியல் படத்துக்குள்ள இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து கார்த்திக் சுப்ராஜ் செதுக்கி வச்சுக்காரு. அவர் இன்ட்ரோ சீனாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு தாறுமாறாக இருக்கும். சூர்யா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஆனால் நார்மல் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு தட்டுற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல வருது ஓகேங்களா. ஸோ இந்த படம் வந்து ஒன் டைம் போய் டைம் பாஸ் பண்ணால் பார்க்குற முடிஞ்சால் பார்க்கலாம், அந்தளவுக்கு ஓகே தான். ரொம்ப வந்து மக மட்டமாகவும் இல்லாமல் ரொம்பவும் சூப்பராக இல்லாமல் ஒரு ஆவரேஜ் மாதிரி அந்த மீட்டர் தான் படம் வந்து இந்த படம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த படத்துக்கு வந்து 5க்கு 3 ரேட்டிங் கொடுத்துட்டு மீண்டும் ஒரு படத்தில் சந்திக்கிறேன். டாட்டா, பை பாய்.